அம்மாவோட அன்பாக இருக்கணும். அதை விட இப்போ ஜோதிசரன் மாதிரியான உங்களை மாதிரியான ஆட்கள் இரவு பகலாக மக்களுக்காக ஏதோ செய்ய வேண்டுமென்ற ஒரு ஆசையோடு உந்தப்பட்டு செய்து கொண்டிருக்க பலரும் இன்னும் இவர் பெரிய செல்வாக்காக இருக்கிறான். அப்படி இல்லை, அவன் படுற ஒவ்வொருத்தரும் படுற பாடு மற்றவனுக்கு விளங்காது. ஆக டிவியில் வரைக்க செல்வாக்காக இருக்கும். ஆனால் அவர் இரவு பகலாக 24 மணித்தியாலும் நித்திரை இல்லாமல் அர்ப்பணிப்போடு செய்கிறார். இன்றைக்கும் இங்கே வர்றதுக்கு முன்னம் நேர்முக வர்ணனையை ஒரு மல்லாவியில் செய்துட்டு கட்டாயம் வந்து பார்க்கணும், இதை மக்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லித்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. வணக்கம் கலை தரிசனம் அன்பு சொந்தங்களே. புது வருடத்திலே இன்றைய நாங்கள் ஒரு புதிய முக்கியமான ஒரு இடத்திலே நிற்கின்றோம். அவருடைய சிரிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் யார் என்று. அவர் வேறு யாரும் இல்லை, நோர்வே நாட்டில் வாழ்ந்தாலும் எமது மண்ணை பொன்னாக்கின்ற சிறப்பான வேலைகளை எமது தாயக தேசத்திலே முழங்காவில் பகுதியிலே அருமையாக செய்து வருகின்றார் எங்கள் அன்புக்குரிய சத்திதரன் மாஸ்டர் அவர்கள். ஒரு பல்துறை கலைஞர், அது மட்டுமல்ல ஒரு சமூக சேவையாளர். எங்களை எல்லாம் அன்பாக நேசிக்கின்ற அன்புக்குரியவரை நாங்கள் அழைக்கின்றோம். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீர்கள்? யோகேஸ்வரன், நான் நல்லா இருக்கிறேன். உங்களை கண்டது மிகவும் மகிழ்ச்சி. மகிழ்கிறேன். இன்றைக்கு புது வருட வாழ்த்துக்களை உங்களோடு இணைந்து இந்த உலக மக்களுக்கு தெரிவிப்பதில் பேர் உவகை கொள்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் கட்டாயம் பெற வேணும் என்று இந்த முழங்காவில் மண்ணுக்கு வந்ததைட்டு உண்மையில நன்றி தெரிவித்து கொண்டு உங்களோட இணைஞ்சு பயணிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்னோடு இணைந்து பயணிப்பதல்ல, நான் உங்களோடு இணைந்து பயணிப்பதில் பெருமை கொள்கின்றேன். அதைத்தான் நான் இந்த இடத்திலே தெரிவு செய்கின்றேன். ஏனென்றால் அண்மையிலே எனக்கு ஒரு கனவாக இருந்த என்னுடைய மனக்கண்ணிலே இருந்ததை நீங்கள் சொல்லாமல் பறையாமல் அதை நியப்படுத்தி விட்டீர்கள். நோர்வே நாட்டுக்கு என்னை அழைத்து அந்த அந்த நோர்வே நாட்டிலே என்னை நீங்கள் அழகுபடுத்தி எனக்கு முழுமையாக அந்த அன்பை தந்தது அது நீங்கள் தான். வேறு யாருக்கும் அது எடுத்தாலும் மற்றவர்களெல்லாம் உறுதுணையாக நின்றாலும் அதுக்கு முழு முதல் காரணமாக இருந்தது நீங்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்ச ஓட்டத்தில் உண்மையான மனிதர்களுக்கு இடையிலே அந்த சக்தி வாய்ந்த மனம் இருக்கும் என்று சொல்வார்கள். அதுதான் அந்த காரணம். அந்த வகையிலே நான் உங்களை இந்த இடத்தில் புதிய வருடத்திலே நான் அதை அந்த அந்த சம்பவங்களை மறக்க முடியாத தருணத்தை நினைவில் படுத்தி கொண்டு, எப்படி நீங்கள் இந்த இக்கட்டான ஒரு சூழலிலே விமான பயணங்கள் இல்லை, பெரிய துன்பலான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது, ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த எங்களை நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். எப்படி வந்தீங்கள் இதெல்லாம்? நான் ஒரு மாதத்துக்கு முன்ன பெற வேண்டிய ஆள். 18ஆம் தேதி போன மாதம். ஆனால் 18ஆம் தேதி அன்றைக்கு காலம் அப்படியே 2 மணிக்கு எல்லாம் தயார். 4 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு போகணும் பேகன் ஏர்போர்ட்டுக்கு. அப்போ மகள் தொடர்ந்து சாதிச்சு கொண்டிருந்தவோ போகாதேன்னு சொல்லி. ஆனால் நான் போக முயற்சித்து கொண்டிருந்தது. கடைசியில் அவ பண்ணிட்டா, நான் தோத்துட்டேன், கேன்சல் ஆகியாச்சு. ஆனால் அது ஒரு நன்மைக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவவே நான் பாவம் போகாண்டு ஆசைப்பட்டது நிப்பாட்டியாச்சுன்னு சொல்லி வேறு பக்கத்தால் நாங்கள் நாங்கள் கேஎல்எம் ஃப்ளைட்டில் இங்கே பேர்கன் டு ஹோலண்ட், அதில் அம்ஸ்டர்டாம், அதில் இருந்து பெங்களூர்லேருந்து ஸ்ரீலங்கா. உண்மையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆட்கள் வரலாம். ஆனால் இந்த துபாய் இதுகளுக்குள்ள வர்றது கொஞ்சம் அது ஒரு ஆபத்து விஷயம். ஆனால் வந்து போயினோம். உண்மையில என்ன சொல்கிறேன்டா, இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இங்கே வாரதுன்றது ஒரு தன்னம்பிக்கை படைச்ச வேளால் தான் முடியும். நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்குள்ள 2 பெரிய காதல் இருக்குது. ஒன்று உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி பிள்ளைகளை காதலித்து கொண்டிருக்கிறீர்கள். அதை விட இந்த நாட்டிலே இந்த தேசத்தை காதலிக்கிறீர்கள். இந்த தேசம் என்றால் இப்போ இன்றைக்கு பச்சை பசையரெண்டெல்லாம் இந்த இடமெல்லாம் பார்க்க கிடக்குது, அதெல்லாத்தையும் நீங்கள் காதலிக்கிறீர்கள். ஏனென்றால் எங்களோட பூமியை நீங்கள் பொன்னாக்குன்ற அந்த சிறப்பான பணியை செய்கிறீர்கள். அதை பற்றித்தான் நாங்களுடைய புதிய வருடத்திலே சோம்பேறித்தனமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் சொல்கிறீங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறேன்ட்டு, நாங்கள் அங்கே குளிரில் சோம்பேறித்தனம்.
இப்போ இங்கே வந்தோடனே எங்களுக்கு புத்துணர்வு கூட இருக்குது. நான் நினைக்கிறேன் இங்கே உள்ளாக்கள் அங்கே போக கொஞ்சம் புத்துணர்வு கூடதோ தெரியாது. இல்லை உண்மையில் சரியான வெக்க 46-40 டிகிரி. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு உணர்வை கொடுக்குது எங்களோட மண்ணில், எங்களோட சொந்த காலில் தேசம் தேசத்தில். அதுவும் இந்த பூமியை வந்து அழகுபடுத்துறதுல இன்னும் ஒரு அழகு இருக்கு. நீங்க வந்து இப்ப இதுல இந்த தோட்டத்துல வந்து நான் இப்ப காட்டலாம், ஒன்று மட்டும் செய்யல, நிறைய உற்பத்திகள் செய்கிறீங்க. அதுவும் ஒரு இயற்கை விவசாயம் அப்படித்தானே, மருந்துகள் எதுவும் கலப்படம் இல்லாமல் பெரும்பாலும் கலக்கிறேன். ஓ, அப்படி நீங்கள் செய்கின்ற இந்த அழகான இந்த விவசாயத்தை வந்து நாங்கள் நிச்சயமாக இதை பார்ப்பவர்கள் கூட ஒரு மனமு வந்து உங்களை வாழ்த்துவார்கள். கடந்த ஆண்டும் ஒரு வீடியோ பதிவு செய்தேன். கிட்டத்தட்ட 4000-5000 10,000க்கு கிட்ட நெருங்கி வந்தது அந்த வீடியோ. இந்த வீடியோவையும் பார்த்து மகிழ்வார்கள் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நாங்கள் மற்ற இடத்துக்கு போவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குத்தானே, தொடர்ந்து கதைப்போம். இதுவும் ஒரு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். உண்மையில் உறவுகள் பாருங்கள், இந்த வாழைக்குலை வந்து இன்னும் பெருக்கையில் இந்த சத்தியன் நினைக்கிறார். வாழைக்குலை வந்து இவ்வளவு இப்போ நீளமாக இருக்குது, நாவூர்படுத்தாதேங்கோ, நல்லா அழகாக பாருங்கோ. சத்தியனை நிறைய சாப்பிட தருவார் நாங்கள் வந்து. ஆனால் இருந்தாலும் அது ஒரு விவசாயத்தை சிறப்பாக செய்கிறார். ஆனால் இந்த வாழை இனத்தை பற்றி சொல்லுங்க மக்களுக்கு. இது வந்து ஒரு புது இனம், ஹைபிரிட் இனம். இது வந்து கெவண்டிஸ் சொல்கிறது. ஆக்கள் வெவ்வேறு பேர்களில் சொல்லுது. நம்ம எல்லாம் எங்களை ஆக்களுக்கு சரியாக சொல்கிறது தெரியாது. ஏன்னா அதை அதை வாசிக்கிறதில்ல. இப்போ நான் சொல்கிறத வச்சுக்கொண்டு சிவண்டிஸ் கெவண்டிஸ் பல விதமாக சொல்லி இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. இது வந்து இங்கே பெருசாக ஆக்கள் இங்கேயும் சாப்பிட்றவ சிங்கள மக்கள் நல்லா நிறைய சாப்பிடுவேன். இது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்காக தான் செய்கிறது. இது 35 கிலோ 40 கிலோ அளவில் போடும். இதே வந்து ஒரு நினைக்கிறேன் நல்ல நீளமான குழியாத்தான் இருக்கு. இதே பயங்கரமான நீளமா இருக்கு பாருங்க. இது இந்த வாழையின் உயரம் அவ்வளோ பெரிய உயரம் இல்லை. உயரம் இல்லை, வாழையும் கொஞ்சம் சரிஞ்சுதான் நிற்குது. சரிஞ்சுட்டா அது எப்பவும் வாழை குலை போட்டோன்னா அது சரியும். நல்லது நல்லது. இப்போ இதுகள் எல்லாம் இந்த மக்கள் பார்க்கணும், இதனினம். நானும் இந்த வாழைப்பழம் நீங்கள் எனக்கு தந்து சாப்பிட்டேன்னா நல்ல சுவையாக இருந்தது. சரி, நல்லது நல்லது, நல்ல ஒரு தகவலை தந்திருக்கிறீர்கள். இப்போ அடுத்த மாங்கண்டுகளும் நிறைய நிற்கிது, அதில் பற்றியும் கதைப்பான். சரி வாங்க. இதில் மாதுளையும் கொஞ்சம் நட்டுருக்கு. மாதுளையும் நட்டுருக்கீங்க. ஓகே, பாருங்கள் உறவுகளே, மாதுளையும் நட்டிருக்கிறார். அதாவது இந்தியன் மாதுளையா இது? ஓமோ, இந்தியன் மாதுளை நல்ல இனம். இது கொஞ்சம் பராமரிப்பு வடிவாக செய்தால் தான் காய்க்கும். நல்ல இனம், சிவப்பு இனம். மற்றது மாமரமும் இப்போ 2.5 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. இனி காய்க்க துவங்க போகுது. நல்லது நல்லது. தொடர்ந்து அங்கால தொடர்ச்சியாக பார்ப்போம்ண்ணா. நல்லதுன்னா இதில் ஒரு நல்ல தகவல் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செவ்வாழை வந்து சரியான விலை இலங்கையில். இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீளமாக பெரிய பெரிய குழியெல்லாம் போட்டிருக்கு. இப்போ இந்த செவ்வாழை வந்து எப்படி பராமரிக்கிறீங்களா? அது இந்த பராமரிப்பு தன்மைகள் எப்படி? செவ்வாழை வந்து இப்போ ஒரு கிடங்குல நல்ல ஆழமாக நட்டாலும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள அந்த வட்டு வந்து மேலே வந்துடும். அப்போ ஒரு 4 முறை வெட்டினா அதுக்கு பிறகு நிற்காது. இப்போ மற்ற வாழைகள் எல்லாம் 10 வருஷம் நிற்கும். இது வந்து ஒரு புது இனம், இந்தியன் இனம். அப்போ அது இது வந்து இப்போ கிலோ வந்து கூட சாதாரண இனத்தை விட. அப்போ இப்போ நாங்கள் கெவண்டிஸை 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறது. இது 350 ரூபா 400 ரூபா விற்கிறோம். அப்படித்தான் போகுது வழியில். அதை விட கூட போகுது, 500 ரூபா 600 ரூபா போகுது. அப்போ ஒரு 20 ஒரு 15 கிலோ போட்டாலும் 15,000 6000 ரூபா வரும். நல்லது நல்லது. உண்மையில நல்ல ஒரு மருத்துவ குணம். நல்லதுண்ணா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள் உறவுகளே. செவ்வாழை இந்த இதுலேயும் ஒரு குழி ஒன்று பாருங்கள், இப்படி பிஞ்சாக இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா அங்கால பாருங்கள் நிறைய குழிகள் இருக்குது. தொடர்ச்சியாக பார்ப்போம். நல்லது உறவுகளே. இப்பொழுது விவசாயத்தோடு கூட இந்த கோழி வளர்ப்பையும் வந்து அண்ணன் சிறப்பாக செய்கிறார். இது பாருங்க, இதுக்குள்ள வந்து இந்த கட்டை இனம் சார்ந்த கோழி பெண்டம் என்ன பாருங்க, இந்த கோழி வளர்க்குறார். அதை விட கருப்பு கோழி இன்னைக்கு என்ன வெள்ளடியன் கோழி குஞ்சோட நிற்குது. வெள்ளடியன் குஞ்சோட. ஓகே சார், அப்போ ஆபத்தான ஒரு கோழி தான், அடிவாட்டுக்கு விடலாம்.
நிறைய பதியெல்லாம் அமைச்சிருக்கிறார் பாருங்க அண்ணா. நல்லது. இப்போ ஒரு மிளகாய் தோட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க கூட்டிக் கொண்டோன்னே. நான் நினைக்கிறேன் இந்த மிளகாய் வந்து எல்லாருக்கும் விருப்பம், நல்ல சொதியல் இதுகளுக்கெல்லாம் போட்டு சமைப்பேன். சரியான உரைப்பு. ஆனால் நிறைய நல்லா இருக்குது. இந்த மிளகாய் எப்படி இங்கே வருதா? இது நல்லா வரும். ஒரு இணலுக்குள்ள தான் இது வரும். சரியான வெயிலண்டா வராது. ஓகே. 2-2.5 வருஷம் மட்டும் இருக்கு நிற்கும். இதுன்ற விலையும் கூட 1000 ரூபா 800 ரூபாய்க்கு விற்கலாம். ஓகே ஓகே. நாங்கள் நல்லது செய்து பார்க்குறோம். நல்லது, வாழ்த்துக்கள். இப்போ பார்த்துங்க, இஞ்சால வந்து நல்ல பழம் எல்லாம் இருக்கு. பழத்தை பிடிங்க நீங்கள் அடுத்த நெத்துக்கு பாவிக்கிறீங்களா? பாவிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் பாருங்க உறவுகளே, இது ஃபுல்லாகவே மிளகாய் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அண்ணா பாசி நிற்குது. எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு முயற்சி தான் நடக்குது பாருங்க. இடங்களை வீணாகக்கூடாதுன்றதுக்கான முயற்சி நடக்குது. உண்மையிலே என்னுடைய மாமர தோப்பு தான். ஓகே. ஆனால் அந்த மாமரம் வளர மட்டும் வாழை, பப்பாசி, குடமிளகை இப்படியானதெல்லாம் நான் செய்து ஒரு பரீட்சார்த்தமாக செய்து ஒரு சில லாபமும் எடுக்கலாம். அதை விட நாங்களும் எங்களோட தேவைக்கு பாவிச்சு கொள்ளலாம். இது வந்து சிங்கள மக்களால் விரும்பி சாப்பிடப்படுற உண்டு. சொதுக்கி குழம்புகள், மீன் குழம்பு இதுகளுக்கு கூட மிகவும் சுவையாக இருக்குமென்று சொல்லினோம். சரி, நானும் ஒரு காப்பை எண்டையை கொண்டு இருக்கா கறி வச்சு பார்ப்போம் முதல் முறையா. நல்லது, தொடர்ந்து அங்கால பார்ப்போம். பெரிய இதுக்கு போவோமோ? பப்பாசி இலங்கால் நீக்கி தானே அதுக்கு போவோம். அதோட பாருங்கள் உறவுகளே, இது நோமல் மிளகாய். இது வந்து மற்ற மிளகாய் நல்லா இருக்கு. அதுவும் வச்சிருக்கிறார் அண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்பாசி பாருங்க, பப்பாசி எப்படி வருதுண்டு. பப்பாசி காய்கள் சிறப்பு. நல்லது உறவுகளே, இப்பொழுது இந்த வாழை பொத்தி போட்டிருக்கிறது பாருங்கள், பெரிய பொத்தி. இங்கே நிறைய பப்பாசி காய்கள் கிடக்குது. இது இந்த இடத்துல நின்றால் அங்கால போக மனம் இல்லாம கிடக்குன்னா அவ்வளோ குளிர்மையாக இருக்கு. இந்த தண்ணி எப்படி அடிக்கிறீங்க இதுக்கெல்லாம்? இது வந்து ட்ரிப் இரிகேஷன் தான், துளிப்பாசனம் என்று சொல்கிறது. அதால் எங்களுக்கு இப்போ தண்ணி கட்டுற பிரச்சனை இல்லை. மற்றபடி மற்றது தண்ணி விரியமும் இல்லை. ட்ரொப்பாக விடுறபடியாக சுட்டு விடுறபடியாக நல்லா ஈரலிப்பாயம் ஊறி இருக்கும். நல்லது, தொடர்ந்து பார்ப்போம். நான் நினைக்கிறேன் உங்களுடைய திட்டத்தினுடைய முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுதான் உங்களுடைய மெயினான தொழிலாக இதுக்கு வச்சிங்க இல்லையா? இப்போ மாமரங்கள் எல்லாம் அப்படி பூத்துதா, காய்ச்சுதா, இப்படி சாப்பிட்டீங்களா பழங்கள்? இது வந்து தொம் இஜேசி என்று சொல்லி ஒரு இனம். இது இந்த இலங்கை ரிசர்ச்சில் செய்யப்பட்டது. இது வந்து மே மாதம், ஏப்ரல் கடைசி, மே மாதம், ஜூன்லாம் போகும். பேந்தும் பின்னடியிலையும் போகும். 1 கிலோ மாம்பழம்னு சொல்கிறது 1500 ரூபா கிலோ விற்கும். சில நேரத்தில் குறையும். தயார் நிலையிலே இருக்குது பூக்கிறதுக்கு. பாருங்கள் உறவுகளே, வெயில் சாதம் பிடிக்கிற வழியாக தெரியல, சுற்றி நல்ல பச்சை பசே 2 காணப்படுகிறது. நல்லதுன்னா உங்களோட தோட்டத்தை நாங்கள் இன்னும் நிறைய இருக்குது, அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொடுப்போம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பல்துறை கலைஞனாக இருக்கிறீர்கள். அதை பல தடவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய கலைச்சேவைகள் இந்த தோட்டத்தோட கூட கலைச்சேவைகள் எப்படி போகுது? இப்போ இல்லை, கலைச்சேவை தொடரும். ஆனால் சில நேரம் இங்கே வந்து மாண்டு இதுக்கு சிக்கப்படுற கட்டங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் ஜோசிடன் ஆசைப்படுறீங்க ஒரு நிகழ்ச்சியை செய்ய மாட்டா, இங்கே ஆட்கள் பற்றாக்குறையால் சில நேரம் நிற்க வேண்டி வருது. அது ஒரு துன்பம் தான். மற்றபடி நான் எனக்கு ஆசை எல்லாம் செய்யணும். ஒன்று மட்டும் சொல்லணும், உலக மக்கள் எல்லோரும் எங்களோட தமிழ் மக்களின் வளர்ச்சிக்கு உதவி செய்யணும். நிச்சயம். அது நான் நோவையில் இருக்கிறேன் நான். ஆனால் நீங்கள் வளர்ச்சிக்கு மக்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழிற்சாலையை போட்டோ அல்லது தோட்டத்தை செய்தோ என்ன செய்தாலும் அது எங்களோட மக்களுக்கு தான் எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்படணும். உண்மையில் நீங்கள் நினைத்திருந்தால் அங்கே பேசாமல் இருக்கலாம், சுகமாக வாழலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமெண்டு இல்லை. கிட்டத்தட்ட நான் வரேன், நீங்களும் இந்த புல்லு பிடிங்கன்னு நிற்கிறீர்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு மிக்க மனம் வந்து எல்லாருக்கும் வராது. இப்போ இல்லாட்ட மனமும் கதைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்வார்கள்.
வெளிநாட்டில் நான் நினைக்கிறேன் கூட நேரம் கதைக்கிறது நானும் நீங்களும் தான். போவோம். இரவு இது கன அதுவும் எனக்கு உமக்கு இரவு 12 மணி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஆ, 3:30 மணி இதை கனவேருக்கு எடுத்தால் வையுங்க நான் வேலையை அனுக்கிறேன், கதைக்க நேரம் இல்லை. இப்படித்தான் வாழ்க்கை போகுது. அப்போ வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தெரியாத மனநிலையில் கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் இன்றைக்கு அந்த வாழ்க்கை என்றால் என்ன என்ற அந்த தத்துவத்தை புரிஞ்சிருக்கிறீர்கள். கலையினூடாக மனிதர்களை நேசிக்கிறீர்கள், இயற்கையை நேசிக்கிறீர்கள், பொதுவாக உங்களுடைய கலையை நேசிக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு இறை சக்தியும் நிறைய கிடைக்கும்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. வேறு என்ன, இந்த மக்கள் இன்றைக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கணும். இந்த யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைய தாயை பிள்ளை கொலை செய்து தகப்பனை அடித்து கொள்ளினம், பிள்ளைகள் அடிபட்டு மோதல் பாடசாலைகளுக்குள்ள. இதை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு, இது எல்லாம் என்னத்துக்காக இந்த மக்கள் இந்த உணர்வுகள் ஏன் இப்படி இருக்கு? இது இந்த ஸ்ட்ரெஸ், அதாவது வாழ்க்கையில் அவைக்கு வாழ்க்கை ஓட்டமாக இருக்குது. என்னத்தை செய்கிறேன்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு மக்கள் வாழினம். காசு பிரச்சனை, மற்றது ஒரு பக்குவமான அரவணைப்பு தாய் தகப்பன்கிட்ட இருந்து கிடைக்கிறதில்ல. அவை தங்கட வேலையை பார்த்து தங்களோட லவ்வியம் சந்தோஷம் இதுகளுக்குள்ள போகுது. நம்ம அப்போ பிள்ளைகள் கஷ்டப்படுகிறோம். இப்போ நோவேலைன்னு சொன்னால் அவங்களுக்கு உரிய சைக்காலஜிக்கல் உதவிகள் கிடைக்கும். இங்கே அது இல்லை என்றபடியால் தாங்கள் நினைச்ச மாதிரி அந்த நேரத்துக்கு ஏற்ப பிரச்சனைகளை உருவாக்கி தாயை சாகாட்டினம். பெரிய துன்பம், பெரிய உண்மையில நினைச்சாலே அது கவலை. நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இப்படி இந்த மண்ணை பொண்ணாக்குறது இந்த நாட்டில் மக்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அப்போ உங்களுக்கே நான் நினைக்கிறேன் அதில் கேட்க ஒரு பெரிய மனக்கவலை வேணும். கவலை. எங்களுக்கும் டிப்ரெஷன் எல்லாருக்கும் இருக்குது. டிப்ரெஷன் இருந்தாலும் அதை நாங்கள் போக்குறதுக்கான வழி இருக்குது. இப்போ நீங்கள் படிப்பிக்கிற யோகா, மற்றது இப்படியான சின்ன சின்ன ஒரு வீட்டு தோட்டம் அல்லது ஒரு கோழியை வளர்த்து போட்டு அதை போய் விடிய பார்க்க எங்களுக்கு சந்தோஷம், அமைதி பெறுற ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தருவான். நிச்சயமா. நல்லது, வாழ்த்துக்கள். உங்களுடைய புதிய வருடத்திலே இந்த முதல் நாளிலே நான் இந்த முல்லைத்தீவிலிருந்து முழங்காவிலுக்கு உங்களை சந்தித்தது எனக்கு சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய இந்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற்று இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் வாழ்வாதாரங்கள், இந்த வேலை செய்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு உங்கள்கிட்ட வேலை செய்யணும்னா அவைகளுக்கு ஒரு கடவுள் ஒரு நேரம் உணவுன்றதுக்கு அது ஒரு வேலை தான். அப்போ அப்படியான பணிகளை எல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள். இன்னும் நல்ல சிறப்பான சேவைகள் உங்களுக்கு கூடாக இந்த நம்ம நாட்டிலே நடக்கும் என கூறி வேறு ஏதாவது மக்களுக்கு சொல்ல போகிறீர்களா சொல்லி முடித்துக் கொள்ளலாம். மக்கள் எல்லோரும் அமைதியாகவும் சுவீட்சமாகவும் இருந்து இந்த வருஷத்தை பேணி பாதுகாத்து, அது எங்கட கையிலேயும் இருக்குது. வருஷம் இன்றைக்கு நல்ல வருஷம்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா இருந்தால் ஒன்றும் நடக்காது. அவைகள் தங்களுடைய பணிகளை செவ்வனி செய்யணும், அப்பா அம்மாவோட அன்பாக இருக்கணும். அதை விட இப்போ ஜோசிரன் மாதிரியான உங்களை மாதிரியான ஆட்கள் இரவு பகலாக மக்களுக்காக ஏதோ செய்ய வேணுமென்ற ஒரு ஆசையோடு உந்தப்பட்டு செய்து கொண்டிருக்க பலரும் என்ன இவர் பெரிய செல்வாக்காக இருக்கிறான். அப்படி இல்லை, அவன் படுற பாடு மற்றவனுக்கு விளங்காது. ஆக டிவியில் வரைக்கும் செல்வாக்காக இருக்கும். ஆனால் அவர் இரவு பகலாக 24 மணி நேரம் நித்திரை இல்லாமல் அர்ப்பணிப்போடு செய்கிறார். இன்றைக்கும் இங்கே வர்றதுக்கு முன்னம் நேர்முக வர்ணனையை ஒரு மல்லாவியில் செய்துட்டு கட்டாயம் பார்க்கணும், இதை மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லித்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கள். உண்மையாக நீங்கள் நீடூழி வாழ்ந்து எல்லா சுகபலனும் பெற்று இறை அருளோடு வாழ வேண்டும் என்று நன்றி. உங்களை போன்ற ஒருவருடைய வாழ்த்து இந்த புதிய ஆண்டில் கிடைத்தது மகிழ்ச்சி. தொடர்ந்தும் அடுத்த வீடியோவில் சிறப்பாக சந்திப்போம். நன்றி அண்ணா.